ஈரான் யூஎஸ் ஏர்பேஸ்லேயே குண்டை போட்டு தனக்கு பயம் இல்லைன்னு நிரூபிச்சு கமேனி ட்ரம்ப் கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னா, சிவசாமி மாமன் உன்னை செருப்புல அடிச்சான்னு ஊருக்கு போய் சொல்றான்னு சொல்லியிருக்காரு. இந்தியா விஷயத்துல அவர் போர் நிறுத்தத்தை அறிவிச்சது அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சிங்கம் படத்துல வந்து சூர்யா சொல்லுவார், என்னலே சண்டை போட்டுக்கிறீங்க, கையை கொடுவே கட்டி பிடிவே அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு படிப்பறிவு இல்ல, காட்டு மிராண்டிங்க இவங்க சொல்லி அது எழுத்தாவே போட்டார்ல, நாங்க வந்து இரவு முழுக்க பேசி அவங்களுக்கு சென்ஸ் வர வச்சோம் இரண்டு தலைவர்களுக்கும் அப்படின்னு போட்டார். ஆனா ஈரான் விஷயத்துல எப்படின்னா, இந்த புலிகேசி என்ன பண்ணுவார்னா, எல்லா வீரவாசமும் பேசிட்டு கடைசியில ஓட்டையில எட்டி பார்த்துட்டு வெள்ளக்குடியை காட்டி டான்ஸ் ஆடிட்டு வருவாரு, படுத்தே விட்டானையா அப்படின்னு. அப்ப அது போலதான் வெள்ளக்குடியை காட்டிட்டு வராரு யாரு, ட்ரம்ப். அது எப்ப 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஈரான் தர்மடி அடிச்சிருக்கு யூஎஸ். ஆனா மோடி வந்து இந்த விஷயத்துல ஏற்கனவே ஷாங்காய் கோஆபரேஷன் இஸ்ரேலுக்கு எதிராக போட்ட தீர்மானத்துல வாக்கெடுப்பு செலுத்தாம வந்து இஸ்ரேலும் ஈரானும் சமன் பேசியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறேன்னு. நீ வந்து கட்டி கொலாவர இஸ்ரேலு இந்தியர்களை வந்து பங்கருக்குள்ள விட மாட்டான், நாய்களை விடலாம் ஆனா இந்தியர்களை விட மாட்டான்றான். நாயை விட கேவலமா இந்தியர்கள் நடத்துறான். ஒரு பெண்மணி மேல எச்சு துப்புறாங்க, இந்தியர்னு எச்சு துப்பி நீ வெளியே போடி அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்தியர்கள்லாம் கொண்டு போய் சப்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த சப்வே ஸ்டேஷன்ல எஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா, அந்த இடுக்குல எல்லாம் படுக்க வச்சிருக்காங்க இந்தியர்களை. இந்தியாவுக்கு விலை குறைக்கப்பட்ட சப்சிடைஸ் ரேட்ல கச்சா எண்ணெய் தந்தது ஈரான். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நல்ல உறவு. அதையும் தாண்டி 1994 இந்தியா மீது இதே போல அமெரிக்கா வந்து பொருளியல் தடைகளை போட்டுச்சு. நம்ம நியூக்ளியர் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், பொருளியல் தடைகளை போட்டு அது பத்தலன்னு ஐநா சபையில தீர்மானம் கொண்டு வந்த போது அதை இந்தியாவுக்காக உடைத்தது ஈரான். ஈரான் வந்து உலகத்துக்கு என்ன சொல்லிச்சுன்னா, இந்தியா எங்கள் நேச நாடு, நாங்கள் இந்தியாவோட துணை நிற்போம்னு சொல்லிச்சு. ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தினேன், நான் தான் அமைதி ஒப்பந்தத்தை கையெழுத்திட வச்சேன்னு 18 மேடைகளை பேசிக்கிட்டு இருக்காரு. இது இப்ப இந்தியாவின் விஷயத்துல அவர் சொன்னபோது பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் வந்து கொத்திக்கிட்டு இருந்தாங்க, யாருமே ட்ரம்ப் எடுத்து அறிக்கை விடல. அந்த இங்க ஈரானோட அரசு ஊடகமே வந்து அப்படி கிடையாது, ட்ரம்ப் கெஞ்சினாருன்னு பேசுறாங்க. ஆமா, இங்க அருணாவுக்கு வந்து வீடியோவை போட்டு அப்புறம் பேக் அடிச்சிட்டா அப்படியாது வீடியோ நடக்கிற போது. ஆமா, இது ஒரு கங்கனா ரணாவத் அவங்க ஒரு ட்விட் போட்டதுக்கு ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு மிரட்டுறாரு. அந்த ஒரு அப்படி ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஈரான் தன்னுடைய இறையாண்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறது. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இஸ்கஃபின் மாவட்ட துணைத் தலைவர் மத்துரு சத்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். ஓகே, ஈரான் இஸ்ரேல் இடையான போர் வந்து நிறுத்தப்பட்டதாக ட்ரம்ப் வழக்கம் போல ட்ரம்ப் வந்து அதை அறிவிச்சிருக்கிறாரு. 2 பேர்கிட்டையும் பேசியிருக்கிறேன், அவங்க அதை விரும்ப மாட்டாங்கன்றது தான், மேலும் இது ஒரு பெரிய போரா மாறுறதை விரும்ப மாட்டாங்கன்றது தான் நினைக்கிறேன். அதனால இந்த போர் வந்து கட்டமாக 12 மணி நேரத்தில் முழுமையாக வந்து நிறுத்தப்படும் சொல்லியிருக்காரு. ஈரான் அதை காலையில் வேற ஒரு மாதிரியாக மறுத்திருக்கிறாங்க. இப்போ அது வந்து ஏறக்குறைய அது நிறுத்தப்பட்டது அப்படின்றது மாரி தான் வெளிப்படுது. இந்த போர் நிறுத்தம் முதல்ல இது எப்படி நிறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த நிறுத்தப்பட்ட முறை, இப்போ இந்தியாவுக்கான போரையும் வந்து இந்தியா பாகிஸ்தானான தாக்குதலையும் சீஸ்ஃபயர் அறிவிச்சது வந்து ட்ரம்ப் தான், இதையும் அதுதான் அறிவிச்சிடாரு. இந்த பேட்டர்ன் எப்படி பார்க்குறது? இது முதல்ல பேட்டர்ன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்தியா விஷயத்துல அவர் போர் நிறுத்தத்தை அறிவிச்சது அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சிங்கம் படத்துல வந்து சூர்யா சொல்லுவார், என்னலே சண்டை போட்டுக்கிறீங்க, கையை கொடுவே கட்டி பிடிவே அப்படின்னு. அதாவது யாரா நீங்க 2 பேருக்கு நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன்னு மிரட்டுறது. அதாவது அவங்களுக்கு படிப்பறிவு இல்ல, காட்டு மிராண்டிங்க இவங்க சொல்லி அது எழுத்தாவே போட்டார்ல, நாங்க வந்து இரவு முழுக்க பேசி அவங்களுக்கு சென்ஸ் வர வச்சோம் இரண்டு தலைவர்களுக்கும் அப்படின்னு போட்டார். ஆனா ஈரான் விஷயத்துல எப்படின்னா, இந்த புலிகேசி என்ன பண்ணுவார்னா, எல்லா வீரவாசமும் பேசிட்டு கடைசியில ஓட்டையில எட்டி பார்த்துட்டு வெள்ளக்குடியை காட்டி டான்ஸ் ஆடிட்டு வருவாரு, படுத்தே விட்டானையா அப்படின்னு. அப்ப அது போலதான் வெள்ளக்குடியை காட்டிட்டு வராரு யாரு, ட்ரம்ப். அது எப்ப 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஈரான் தர்மடி அடிச்சிருக்கு யூஎஸ். அதாவது இப்போ நீங்க இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ட்ரம்ப் உள்ள வந்து இந்தியா சார்பா பாகிஸ்தான் மேல குண்டு போட்டாரா? கிடையாது. இல்ல. ஆனா அங்க இஸ்ரேல் சார்பா போய் குண்டா போட்டாரு. குண்டா போட்டது மட்டும் இல்லாம வீராவசனம் பேசினாரு, அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகணும் அப்படின்னாரு. அந்த நியூக்ளியர் பிளான்ட்டே அலிஸ்டன்னு சொன்னாரு. முதல்ல ஃபெசிலிட்டி இருந்தாதான். அவன் என்னங்கிறான், ஏன்டா முட்டா பேலு, முதல்ல நான் அங்கேருந்து எப்போ நகர்த்திட்டேன், இன்னொன்று நகர்த்தவே இல்லைனா கூட போர் ஆரம்பிச்சு 8ஆவது நாள் வந்து குண்டு போடுறேன், அது வரைக்கும் வச்சுக்கிட்டா இந்த சூரிய கேப்பார்ல, நீ வர வரைக்கும் பொரோட்டா வச்சுக்கிட்டா வெடி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் நகர்த்திட்டான். ஈரான் சொல்றதை விடுங்க, நம்ம ஊர்ல பிரவீன் சானின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்ட் இருக்காரு. அவர் வந்து ஃபோர்ஸ் மேகசின்ற ஒரு மிலிட்டரி மேகசின் நடத்துறாரு. பிரவீன் சானி வந்து இந்தியாவோட முன்னணி மிலிட்டரி எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அவர் சொல்றாரு, அமெரிக்கா பாச்சாலாம் பழிக்காது, இந்த 200 மீட்டருக்கு உள்ள போய் தாக்கி நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை சீர்குலைக்கும்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஈரானுக்கு தெரியும்டா. அவன் 200 மீட்டரை தாண்டி அடியில டனல் போட்டு போய்கிட்டு இருக்கான். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவன் வந்து உன்னோட சுப்பீரியர் ஆயிட்டான். ஏன்னா சைனாவிட்ட இருந்து அவ்வளோ அவனுக்கு உதவிகள் கிடைக்குது. சைனா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உதவுது, சைபர் வார்ஃபேர்ல அவன் முன்னுக்கு போயிட்டான். இந்த தாக்குதல்லாம் அவன் ஏற்கனவே கணிச்சிருப்பான். திருப்பி அவன் அடிக்கும் போது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கா குண்டு போட்டது எதுக்கு, இஸ்ரேல் மீதான தாக்குதலை நீ தடுக்கணும் அப்படின்னு தான் குண்டு போட்டிருக்கு. மதிக்கவே இல்லையே ஈரான் தான்.
ட்ரம்ப் போடுறாரு, குண்டை போடுறாரு. குண்டை போட்டு அடுத்த 40 நிமிஷம் நூற்றுக்கணக்கான மிசைல்கள் வந்து டெல்லவிவ் நோக்கி போடுது. அப்ப யாரு உன்னை பார்த்து பயந்தா? ஏன்டா ஓனர்னா ஓரமா போட, ஏன்டா பொழந்துக்கிட்டு போறேன்னு அமெரிக்கா ட்ரம்ப் கேட்டு பண்ணது மோடி வழக்கமா இங்க பண்ற ஒரு ஸ்டண்ட் மாதிரி இருக்கு. அதேதான் இவங்கெல்லாம் அதான். இது 56 இன்ச் மாறுனா அது 112 இன்ச் மாறு. அது இதை விட ஜாஸ்தியா சவுண்டை கொடுக்கும். அது வந்து நான் வந்து அடிச்சிட்டேன், ஒடுக்கிட்டேன். எவ்வளவு டோனல் ஷிஃப்ட் பாருங்க. ஒரு நாள் ட்வீட் போடுறாரு, இஸ்ரேல் தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ட்வீட் போடுறாரு. அடுத்த நாள் ஈரான் மட்டும் வழிக்கு வரலன்னா இது இன்னும் மோசமாகும். 2வது நாள். 3வது நாள் வந்து அன்கண்டிஷனல் சரண்டர் பண்ணாதான் ஈரானை சும்மா விடுவோம். 4வது நாள் அந்த தலைவர் எங்க இருக்காரு, ஈரானின் தலைவர் எங்க இருக்காருன்னு தெரியும், துல்லியமா எங்களால் அடிக்க முடியும், எங்க கருணையில தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றாரு. 4வது நாள் நாங்க 2 வாரம் விட்டு பார்ப்போம், 2 வாரம் விட்டு பார்ப்போம்னு நான் 5வது நாள் சொல்லிட்டு 6வது நாள் குண்டை போட்டாரு. எங்கேயா 2 வாரம் அப்படின்னு. அதான் வந்து சிபிஎம், சிபிஎம்எல், சிபிஐ 3ம் சேர்ந்து இன்னொரு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனலா சர்வதேச சட்டங்களை ட்ரம்ப் மதிக்கலாம் பரவாயில்ல, அவர் பேச்சே அவர் மதிக்க மாட்டாருங்க. இன்னைக்கு 2 வாரங்கிறாரு, அடுத்த நாள் குண்டை போடுறாரு. இன்னைக்கு குண்டை போடுறாரு, நான் தான் அமைதியை நிலைநாட்டுங்கிறாரு. என்னதான் ஏன்னா குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வரியாயா அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காரு. அதற்கு காரணம் வந்து இதை வந்து ஒரு மீம் மெட்டீரியலா, ட்ரம்ப் ஒரு ஜோக்கரு, அதனால இப்படி மாத்தி மாத்தி பேசுறாருங்கிறது கிடையாது. அமெரிக்கா அப்படி ஒரு கேவலமான நிலையில சிக்கிக்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் இழுப்புக்கெல்லாம் அமெரிக்கா போகுது அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் அமெரிக்க மக்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை சமாளிப்பது எப்படி அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான குரல் வித்தைகள். ஏன்னா இன்னைக்கு அவர் குண்டு போட்டார் இல்லையா, ஈரான் மேல குண்டு போட்டார். அதற்கு அங்க பாராளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கவில்லை. அது சட்டத்துக்கு எதிரானது. ஏன்னா அமெரிக்க சட்டத்தின்படி போரை துவங்குவதற்கு அதிபருக்கு அதிகாரம் கிடையாது. ஆத்தரைசேஷன் ஃபார் த யூஸ் ஆஃப் மிலிட்டரி ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்ல அதிபருக்கு இராணுவத்தை தற்காலிக நடவடிக்கைக்கு பயன்படுத்தி கொள்ள அங்க காங்கிரஸ் சொல்ற பாராளுமன்றம் அனுமதித்திரும். இப்போ புஷ் இருக்கார் இல்லையா, புஷ் ஆப்கானிஸ்தானுக்கு போர் போறேன்னு சொல்லிட்டு போல, வார் ஆன் டெரரிசம், தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கு அப்ரூவல் தந்தாங்க. அந்த மாதிரி எந்த அப்ரூவலும் வாங்காம போற புரிஞ்சுட்ட அப்படின்னு நாங்கள் குற்றத்தில் போனேன். ட்ரம்ப் ஐயோ நான் போர்லாம் போடலங்க, நான் வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டி 3 இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அந்த த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஆபத்தை தடுத்து நிறுத்திருக்கேன் இல்லையா, நான் போர்லாம் புரியலங்க. ஆனா வெளியே எப்படி பாரு அடிச்சிட்டேன், ஈரான் வந்து பயந்து ஓடிட்டான். இது அதாவது வந்து நம்ம வடிவேல் காமெடிகளை தொடர்ந்து பார்க்குறதா, நாங்கள் நீ கூப்பிட்டா நான் வந்திருப்பேனே தெய்வமே அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஈரான் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிட்டானா, அமெரிக்காவை இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கான், அமெரிக்கா ஈராக் மேலே படையெடுப்பான், திருப்பி அடிக்க முடியாது. சிரியா மேலே படையெடுப்பான், திருப்பி அடிக்க முடியாது. யாருமே இவனை திருப்பி அடித்ததே கிடையாது. இவன் லாபகரமாக என்ன பண்ணுவான்னா, ரஷ்யா மேலே வந்து உக்ரைன் வச்சு தான் அடிப்பானாலும் டேரெக்டாக அடிக்க மாட்டான். ஏன்னா ரஷ்யாட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு தெரியும், ரஷ்யாட்ட எவ்வளோ படைபலம் இருக்குன்னு தெரியும், திருப்பி அடிச்சா தாங்க மாட்டான்னு தெரியும். அதனால ஈரான் மேலே வந்து குண்டு போட்டுக்கிட்டு ஈரானுக்கு மேலே கெத்த காட்டலாம் நினச்சான். ஈரான் சலுப்புன்னு ஒரு வச்சு கத்தார் அவங்க ஏர்பேஸ்லேயே, யூஎஸ் ஏர்பேஸ்லேயே குண்டை போட்டு தனக்கு பயம் இல்லைன்ற நிரூபிச்சு ட்ரம்ப் கிட்ட என்ன சொல்லியிருக்கான், கமேனி ட்ரம்ப் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவசாமி மாமன் உன்னை செருப்பில் அடிச்சான்னு ஊருக்கு போய் சொல்கிறான்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ட்ரம்ப் வந்து செருப்பில் அடி வாங்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி. இப்போ அந்த அசுரன் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அடியெல்லாம் வாங்காத மாதிரி பஞ்சாயத்தை கூப்பிட்டு எல்லாரும் அமைதியாக போயிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு வருவாங்கல்ல, அந்த நடவடிக்கையை தான் இன்று ட்ரம்ப் செஞ்சிருக்காருடைய. அவர் தாக்கத்தினால் ஆளுமையினால் உன்னை கொண்டு வரல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஈரான் இதுக்கு இப்படி தான் சிவசாமி மன செருப்பில் அடிச்சான்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் எங்கேருந்து வருதுன்னா, அவன் தன்னை பொருளியல் ரீதியாக தக்க வச்சிருக்கான். எப்படின்னா, இப்போ வந்து உலகத்தில் 4வது எண்ணெய் உற்பத்தியாளரை கொள்முதல் செய்கிறவனா இருக்கான். அது ஒன்று. இன்னொன்று அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த ஜலசந்தி, ஹார்முஸ் ஜலசந்தி, அதை மூடிட்டா உலகத்தின் 26% எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்படும். இப்போ இதில் பெருசாக பாதிக்கப்படுறது யாராக இருப்பானா, இந்தியாவும் சைனாவும். இந்தியா வந்து பயந்து ஒதுங்கிச்சு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சைனா அப்படி ஒதுங்காது. சைனாவுக்கு லாஸ் வந்துச்சா கூட இறங்கி அடிப்பான்னு தெரியும். அதே போல் இது வந்து எண்ணெய் வர்த்தகம் இல்லாமல் தரைவழியில் பார்த்தீங்கன்னா சைனாவோட பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்குது. பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னா அந்த பட்டுப்பாதை. அந்த பட்டுப்பாதையில் ஈரான் முக்கியமான புள்ளி. ஈரான்றது வந்து அச்சாணி மாதிரி. அதை எடுத்துட்டிங்கன்னா ஈரான் தான் வந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இணைப்பாக இருக்குது. இந்தியாவுக்கே அதுதானே ஒரு இதுவான டிராவலர். ஆமாம், முன்னாடி அதாவது கடந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல இந்தியா வந்து பெரிய கொலாபரேட்டர் கிடையாது. ஆனால் ஈரான் பெரிய கொலாபரேட்டர். ஏன்னா அவன் வந்து சைனாலேருந்து துர்க்மெனிஸ்தான், கசகஸ்தான், ஈரான், டர்க்கிலேருந்து தான் வந்து யூரோப்புக்குள்ளே போகிறான். சைனா வந்து ட்ரெயின் ட்ராக் போட்டு வச்சிருக்கான். சைனாலேருந்து டெஹரானுக்கு நீங்கள் ட்ரெயினில் வந்து அனுப்புகிறான், சரக்கு அனுப்புகிறான். அப்போ சைனா என்ன பண்ணுவான், இவ்வளோ $400 பில்லியன் போட்டு இதை உருவாக்கியிருக்கானே, அவன் வந்து பார்த்து சும்மா இருப்பானா? அப்போ ஈரானுக்கு என்ன தெரியும்னா, எங்களை அடித்தா எவ்வளோ பெரிய பலம் எங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு எனக்கு தெரியணும். பலம் அறிஞ்சு எங்களோட பலம் இவ்வளோ தான், என்னால் அடிக்க முடியும்,
உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது பாக்குறியா அப்படின்னு தான் திருப்பி அடிச்சு ஈரான் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கு உலகத்துக்கு. இனிமேல்லாம் எங்கள்கிட்ட வாழாட முடியாது, நாங்க பொருளியல் ரீதியாக எங்களை அங்க நிலைநிறுத்திருக்கோம். யாரும் கொல்லணும்னு கிடையாது, என்னால நினைச்சா யார் பேசும் ராணுவ பேசலாம் அடிக்க முடியும் அப்படின்றதுக்காக சாம்பிள் போல சாம்பிள். நீ மீறி தாக்குனா எல்லா பேசையும் காலி பண்றோம். அது நடக்கும்ன்ற பயத்துல தான் ட்ரம்ப் ஆமா ஆமா, நீ வந்து அப்ப ரஷ்யா சொல்லுதுல்ல, ரஷ்யா வந்து 400க்கும் மேற்பட்ட நியூக்ளியர் எக்ஸ்பர்ட்ஸ், சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ்லாம் அங்கே வேலை பார்க்குறாங்க, ரஷ்யன் எக்ஸ்பர்ட்ஸ். யாரையுமே நாங்கள் பின்வாங்க மாட்டோங்க ரஷ்யா. சைனா சொல்லுது இதுக்கு மேலே அமெரிக்கா வந்து யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ், வன்முறையை பயன்படுத்தினால் விளைவு மோசமாக இருக்கும்னு சைனா சொல்லுதுல்ல. அப்போ அந்த பலத்தை நாங்கள் தக்க வைத்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு தான் ஈரான் வந்து அடிக்குது. இப்போ இந்தியாவின் விஷயத்தில் அவர் சொன்னபோது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பொத்திக்கிட்டு இருந்தாங்க, யாருமே ட்ரம்ப் எடுத்து அறிக்கை விடலை. ஆமா, அந்த இங்க 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 ஈரானோட அரசு ஊடகமே வந்து அப்படி கிடையாது, ட்ரம்ப் கெஞ்சினாருன்னு பேசுறாங்க. ஆமா, இங்க அருணாப் வந்து வீடியோ போட்டு அப்புறம் பேக் அடிச்சிட்டாப்ல. அப்படியே அது வீடியோ நடக்கிற போது. ஆமா, இது ஒரு கங்கனா ரணாவத் அவங்க ஒரு ட்விட் போட்டதுக்கு ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு மிரட்டுறாரு. அந்த ஒரு அப்படி ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஈரான் தன்னுடைய இறையாண்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறது. இவங்க தங்களோட இறையாண்மையை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க. அது நீங்க அமெரிக்காவுக்கு இப்போ டைரக்டா ட்ரம்ப் அடிச்சு ட்ரம்ப் அசிங்கப்படுத்தினாலும் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். நீங்க பார்த்துருப்பீங்க, ஜெய்சங்கர் வந்து வேர் வாஸ் த யூஎஸ் இந்த டீல் அப்படின்னு கேட்டால் இட் வாஸ் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து துக்ளக் வாசகர் வட்ட காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதே போல் வந்து அமெரிக்கா வந்து இப்படி சொல்லுதுங்களே மறுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மோடி அட்ரஸ் பண்ணார் நேஷனை. ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி பேசுகிறப்ப ட்ரம்ப்ன்ற வார்த்தையே வரல. ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிலாம் சொல்ல. இது வரைக்கும் 18 தடவை மேடைகளில் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தினேன், நான் தான் அமைதி ஒப்பந்தத்தை கையெழுத்திட வச்சேன்னு 18 மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்காரு. இது கவுண்ட் வேற போட்டுருக்காங்க எந்தெந்த மேடைகளில் பேசியிருக்காங்க. மறுப்புமே இல்லை, இது வரைக்கும் எந்த மறுப்புமே இல்லை. ஆனால் அவங்க அதுக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக போகிறாங்கல்ல. இப்போ அது போரில் மட்டும் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்தியா ஈரானுக்கு நேச நாடு, ஈரான் இந்தியாவுக்கு எதிரான நாடே கிடையாது. 2022 பைடன் ஈரான் மீது பொருளியல் தடைகளை போட்டிருந்தார், எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டிருந்தார். அப்போ உக்ரைன் போர் போகுது. உக்ரைன் போர் ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், கச்சா எண்ணெய் விலையெல்லாம் பயங்கரமாக உயர்ந்துச்சு. அப்போ இந்தியாவுக்கு விலை குறைக்கப்பட்ட சப்சிடைஸ் ரேட்டில் கச்சா எண்ணெய் தந்தது ஈரான். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நல்ல உறவு இருக்கு. அதையும் தாண்டி 1994 இந்தியா மீது இதே போல அமெரிக்கா வந்து பொருளியல் தடைகளை போட்டுச்சு. ஏன்னா நம்ம வந்து அக்னி ஏவுகணையை தயாரிக்கிறோம், நம்ம நியூக்ளியர் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், பொருளியல் தடைகளை போட்டுச்சு. அது பத்தலன்னு ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வந்துச்சு இந்தியாவுக்கு எதிராக. தான் கொண்டு வரல, பாகிஸ்தானை வச்சு காஷ்மீர் பிரச்சனையை மையமாக வச்சு தீர்மானம் கொண்டு வந்தபோது அதை உடைத்தது, இந்தியாவுக்காக உடைத்தது ஈரான். ஈரான் வந்து நம்ம தூதர் அப்புறம் வந்து மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு போய் அங்கே அலங்கரித்து பிரைம் மினிஸ்டரோட உட்காந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து ஈரான் வந்து உலகத்துக்கு என்ன சொல்லிச்சுன்னா, இந்தியா எங்கள் நேச நாடு, நாங்கள் இந்தியாவோட துணை நிற்போம்னு சொல்லிச்சு. இப்படி இருக்கிற ஈரான் இப்பவே இந்த போர் டைம்ல கிட்டத்தட்ட 1100 சில்லற இந்தியர்களை வந்து திருப்பி அனுப்புறதுக்கு உதவியா இருந்திருக்காங்க. நாங்க வந்து செத்தா சாப்பிட்டுன்னு விடாம இஸ்ரேல் அப்படி விட்டுருக்கான். நீ வந்து கட்டி கொலாவற இஸ்ரேலு இந்தியர்களை வந்து பங்கருக்குள்ள விட மாட்டான், நாய்களை விடலாம் ஆனா இந்தியர்களை விட மாட்டான்றான். நாயை விட கேவலமா இந்தியர்கள் நடத்துறான். ஒரு பெண்மணி மேல எச்சு துப்புறானுங்க, இந்தியர்னு எச்சு துப்பி நீ வெளியே போடி அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்தியர்கள்லாம் கொண்டு போய் சப்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த சப்வே ஸ்டேஷன்ல எஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா, அந்த இடுக்குல எல்லாம் படுக்க வச்சிருக்காங்க இந்தியர்களை. ஆனா மோடி வந்து இந்த விஷயத்துல ஏற்கனவே ஷாங்காய் கோஆபரேஷன் அந்த இதுல வந்து ஒரு இஸ்ரேலுக்கு எதிராக போட்ட தீர்மானத்துல வாக்கெடுப்பு செலுத்தாம வந்து இஸ்ரேலும் ஈரானும் சமன் பேசியிருக்காரு. அதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறோம். நம்ம எப்பயுமே சொல்ற நடுநிலை அப்படின்றது ஒண்ணு கிடையாது. நடுநிலை அப்படின்னா நீ ஆதிக்கம் செலுத்துவோம் பக்கம் நிற்கிறாய் என்ற அர்த்தம்னு நம்பவும் சொல்லுவோம். நம்ம சொல்லி ஆர்டிகல் 15 படத்துல கூட அது டைலாக்கா வந்துருச்சு. இப்ப இப்போ பாகிஸ்தான் இதெல்லாம் ரொட்டி சாப்பிடுங்கோ இல்லைன்னா புல்லட் கொடுப்போம் இப்ப இஸ்ரேலுக்கு என்ன அதான் அவ்வளவு நடுக்கும். அது ஏன் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, முதல்ல இஸ்ரேல் பக்கம் நிற்பதே அநியாயம், அநீதி, அதாவது வந்து முழுக்க அறத்துக்கு எதிரானது அப்படின்றதெல்லாம் நம்ம போன வாரமே பேசி தீர்த்துட்டோம். இப்ப அப்படி கூட ஒரு திருட்டுத்தனமான அறத்தின் பால் நிற்காத ஒரு கொள்கையை கூட வச்சுக்கோங்க. ஆனா அதை லாபகரமாக கையாள வேண்டிய உங்களுக்குன்னு வந்து இந்த சொல்லுவாங்க, இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும். இதுல வந்து சொல்றதுக்கு சுத்தி வளைச்சு நீக்கு போக போறதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் வெளியுறவு கொள்கைன்னு ஒன்று இருக்கு. நீங்க வந்து எவ்வளோ கப்பித்தனமான ஒரு கொள்கையை வச்சிருந்தாலும் அந்த கொள்கையை நாட்டின் நலனை சரிக்காம பண்றதுக்கான ஒரு வழி வேணும். அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப இந்த நேச நாடு ஈரான் இதை பகைத்து கொள்ளாமல் இதுகிட்ட இருந்து நம்ம உறவை முறிச்சுக்காம நீங்க இஸ்ரேல் அப்படின்னு கூட பேலன்ஸ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை,
இப்ப இஸ்ரேல்ல பாதிக்கப்படுற இந்தியர்களுக்கு எதனா ரெமிடியோ இல்ல வேற ஒரு ரெமடியும் கிடையாதுங்க. இந்தியா தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தலையா இஸ்ரேல்? ஒண்ணுமே ஏங்க, ட்ரம்ப் நூத்துக்கணக்கான குஜராத் மக்களை, பஞ்சாப் மக்களை, ராஜஸ்தான் மக்களை சங்கிலி போட்டு மிருகங்கள் மாதிரி அனுப்புறான். ட்ரம்ப் கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்தாங்களா? சின்ன சின்ன தென் அமெரிக்க நாடுகள்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நீ ஒழுங்கா முறையா அனுப்பு, நீ வந்து மனித உரிமையை மீறன்னு. நான் ஏன் இதை திருப்பி சொல்றேன்னா அதான் முழுசா விளக்கிறேன். என்ன அப்படின்னா, நரசிம்மராவ் பீரியட்ல தான் மாத்துறாங்க. நரசிம்மராவ் பீரியட், வாஜ்பாய் பீரியட்ல தான் உங்களுக்கு வந்து முன்னாடி பாலஸ்தீன் மட்டும்தான் அங்கீகரிச்சது, இஸ்ரேல் அங்கீகரிக்காத இந்தியா. நரசிம்மராவ் பீரியட்ல இஸ்ரேலையும் அங்கீகரிக்கிறோம், பாலஸ்தீன் அங்கீகரிக்கிறோம், ரெண்டு பக்கம் வந்தாங்க. ஆனா அப்ப கூட அதுவே தவறான ஒரு நிலைப்பாடுன்றதான் இடதுசாரிகள் எப்போதுமே நிலைப்பாடு. ஆனாலும் அந்த ஆட்சிகள் எல்லாம், அது மன்மோகன் சிங் ஆட்சி ஆகட்டும், வாஜ்பாய் ஆட்சி ஆகட்டும், நரசிம்மராவ் ஆட்சி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு அமெரிக்க சார்பு நிலை எடுத்தாலும் தங்களோட நாடு நலன் பாதிக்காத வண்ணம் அவங்களால வெளியுறவுத்துறை கொள்கை பண்ண முடியும். அதுக்கு முக்கிய காரணம், இந்த ஆட்சிகள் நடக்கும்போது சுற்றி இருந்த நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ், நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் நம்மளோட ஓரளவுக்கு நட்புறவுல இருந்துச்சு. பாகிஸ்தான் எப்பவுமே முரண், ஆனால் அந்த முரண் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வெடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணுன்றது இப்போ மன்மோகன் சிங் ஆட்சியிலும் நரசிம்மராவ் ஆட்சியிலும் அதுக்கு வேலை பார்த்தாங்க. அது வெற்றியும் கண்டிருக்கு, தோல்வியும் கண்டிருக்கு. அது ஒரு பக்கம். பாகிஸ்தான் விட்டிங்கன்னா சைனா கூட ஒரு கோல்டு வார் மாதிரி இருக்கும் எப்பயுமே. பாகிஸ்தான் அளவுக்கு நேரடி முரண் இல்லாமல் கோல்டு வார் இருக்கும். ஆனால் அதை விட்டா உங்களுக்கு வந்து மியான்மர் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், ஸ்ரீலங்காவாகட்டும், இன்னும் பூட்டான் ஆகட்டும், எதாகட்டும், நேபாள் ஆகட்டும், இது எல்லா நாடு கூடயும் இந்தியா வந்து ஒரு நல்லுறவில் இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா ரீஜனல் டாமினன்ஸ். சைனா வந்து ஒற்றை தலைமையா தெரியாது. இந்த சப்கான்டினென்ட்ல, இந்த துணை கண்டத்துல சைனா வந்து ஒற்றை தலைமையா தெரியாது. இந்தியா சைனா அப்படிங்கிறது இருக்கும். இந்தியாவுக்கு ஒரு அமைதியான நாடு, சுத்தி இருக்கிற நாடுகள் நேச நாடா வச்சிருக்கான்னு ஒரு நல்ல டாமினன்ஸ் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இருக்கும்போது தான் வெளியுறவுத்துறை கொள்கையில உங்களோட வெயிட்டை போட முடியும். இன்னைக்கு இவன் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா பேசினா அவன் மதிக்க கூட மாட்டான் இவனை. ஏன்னா இவன் இருந்தா அவனுக்கு லாபத்தை விட அவன் இருந்தா இவனுக்கு ரொம்ப லாபம். ஏன்னா நீ வந்து அதானிக்காக வெளியுறவுத்துறை கொள்கையை பண்ணிருக்க. உனக்கு இந்திய மக்களை அவன் வந்து அடிக்கிறான், எச்சு துப்புறான், நாயோட கேவலமா ட்ரீட் பண்றாங்கிறது கவலை கிடையாது. அதானிக்கு ஹைஃபா போட்ட கொடுத்துருக்காங்க. அதானிக்கு அங்க துறைமுகத்தை நிர்வகிக்க கொடுத்து, இதுக்காக இந்த மக்களுக்காக பேசி அந்த அதானியோட லாபத்தை கெடுத்துடக்கூடாது. ஏன்னா நீ இங்க உள்நாட்டிலேயே பாக்குறோம், சத்தீஸ்கர் மக்களை கொண்டு தான் அதானிக்கு கான்ட்ராக்டை கொடுக்குற. ஜார்க்கண்ட் மக்களை வதைப்படுத்தி தான் அங்கிருந்து மின்சாரம் எடுத்துட்டு அதானி கொண்டு போய் பங்களாதேஷ்ல கொடுக்குறான். இங்க ஸ்டெர்லைட்டுக்கு தூத்துக்குடி மக்களை கொண்டு தான் வேதாந்தாக்கு நீ வந்து காப்பர் பிளான்ட்டை கொடுக்குற. அப்ப எல்லா இடத்துலையும் மக்களை வதைச்சுதான் பெருமுதலாளிகளை இவங்க வளர்த்துறாங்க அப்படின்றது வெளியுறவுத்துறை கொள்கையிலையும் போகுது. நீங்க கிரீஸுக்கு போறாருங்க, இருந்தாலும் கிரீஸுக்கு போறாரு, கிரீஸுக்கு போயிட்டு வந்தா 4 போர்ட்ல 3 போர்ட் அதானிக்கு சைன் ஆகுதுங்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போனா கோல் மைன் அதானிக்கு சைன் ஆகுது. ஸ்ரீலங்கால வந்து எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் சொல்றாரு, எங்க பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி வந்து வற்புறுத்தினாரு அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுங்கன்றாரு. அப்ப நீங்க வந்து நாட்டின் நலன், நீங்க வரிச்சுமை ஏத்துறது அதானிக்கு தான் காசுக்கு பைக்கு போகுது அப்படின்றது வெட்ட வழியாக தெரியுது. இன்னைக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க பாகிஸ்தான்கிட்ட தர்மடி வாங்குறதாகட்டும், இல்ல வந்து இஸ்ரேல்கிட்ட போய் மண்டி போடுறதாகட்டும், ட்ரம்ப் எவ்வளோ உங்களை அசிங்கப்படுத்தினாலும் வாங்கிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா அதானியின் நலன். இப்ப ட்ரம்ப் வந்து அந்த ஊர்ல இருக்கிற முதலாளிகளை கேவலப்படுத்துறாரு. முதலாளி வாங்கிக்கிறான், ஏன்னா லாபம் வரும்னு பாக்குறான். இந்தியா அப்படிங்கிற நாடே அப்படி ஒரு நிறுவனமா மாத்திட்டாங்க. இது வந்து இந்தியாவை வந்து அதானி நிறுவனம் நடத்துற மாதிரி நடத்துறாங்க. அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவால எந்த பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்க முடியாம இப்படி ஒரு அதல பாதாள நிலையில இருக்கு. அப்ப ட்ரம்ப் வந்து இறங்கி போனார்னா இந்தியாவும் இறங்கி போகணும். ட்ரம்ப் ஏறி அடிச்சாருன்னா ட்ரம்ப்புக்கு சூப்பர்பா, ட்ரம்ப் அழகா பண்ணார். பாருங்க, பாகிஸ்தான் வந்து இப்படிதான் அடகு வச்சிருக்கான். பாகிஸ்தான் வந்து எதிரி நாடு தானே, அவன் வந்து ஏன் நாசமா போனான்னு பார்த்து கத்துக்கணும்ல. அவன் பாருங்க, IMFல வாங்குற $2 பில்லியன் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பாதையில போனீங்கன்னா நாளைக்கு நம்ம ஆளுகளும் இப்படிதான் பேச வேண்டிய நிலை வரும். அதை தான் என்ன சொல்றேன்னா, நீங்க எவ்வளவு வேணாலும் வர்த்தகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணாலும் பரிவர்த்தனை செஞ்சுக்கோங்க, எவ்வளவு வேணாலும் டெக்னாலஜி அவன்றதை வாங்க கொடுங்க, ஆனா ஒருபோதும் இறையாண்மையை விட்டு கொடுக்காதீர்கள். அதைத்தான் ஈரான் செய்யாமல் இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல நீ சிரியாவை படியவை, ஜார்டனை படியவை, ஈராக்கை படியவை, நான் படிய மாட்டேன். என்ன வேணாலும் இந்த கர்னல்ல சொல்லுவார் இல்லையா, நாங்க ஒரு காலத்துல தலை குனிஞ்சிட்டு இருந்தோம், அடிச்சுட்டே இருந்தேன், இன்னைக்கு தலை நிமிட்டோம், அதனால திருப்பி எங்களால் குனியவே முடியாது அப்படின்ற மாதிரி காமியூனிஸ்ட் சொல்றேன். அதனாலதான் ஈரான் வந்து இன்னைக்கு அடிக்கிறதுக்கு காரணம், சைனா உதவுது ஆயுதமா, பொருளியல் ரீதியாக எண்ணெயை வித்து காசு பண்றாங்க, அதெல்லாம் இருக்கும், அது எப்பயுமே இருந்தது. ஆனா இன்னைக்கு அவங்க அடிக்கிறதுக்கு காரணம்னா வலுவான அரசியல் தலைமை இருக்கு அவங்கள்ட்ட. அதுதான் இங்க மேட்டர்ன்றது. நீ எவ்வளவு வேணாலும் வளர்ந்து, இறையாண்மை தான், தேசத்தோட இறையாண்மை தான் முக்கியம். அதை தூக்கி நிறுத்தும் தலைவர்கள் தான் முக்கியம். இந்தியாவில் இல்லாத வளமா வந்து ஈரான்ல இருக்கும் போது இந்தியாவில எவ்வளவு வளம் இருக்கு. ஆனா நீங்க வந்து மோடி அப்படிங்கிற அதானிக்கு பினாமி, இல்ல பினாமி இவர் பினாமி அதானியான்னு தெரியல, அந்த நலனுக்காக இருக்கிறதுனால தான் உங்களால அமெரிக்காவில் இல்ல, இந்த பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தானை கூட மிரட்ட முடியல. அவன் போய் தௌலத்தா இருக்கான்.
ஈரானோட சுப்ரீம் லீடர் கமைனி அவர் உறுதியா இருக்காரு, இறையாண்மையை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் இருந்தாலுமே கூட இல்ல ராணுவம் எல்லாம் ஒரு சேர்த்து இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கூட அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசு, இஸ்ரேல் வந்து ஏற்கனவே எல்லாரையும் போட்டு இது பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாடா, ஒரு ரவுடி ஸ்டேட்டா இருக்குது. எப்படி இவங்க 2 பேரையும் வந்து சரண்டர் ஆக முடிஞ்சது? இப்போ ட்ரம்போட நிலைமையே சரண்டர் ஆகிருக்கிற விட்ட என்ன எனக்கே பிரச்சனையா மாறுது அப்படின்னு சரண்டரான நிலைமை தானே வந்து. இது எப்படி சாத்தியமாச்சு? அங்க இருக்கிற அந்த சூழல் ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன இதுல காரணமா இருக்கா? ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு காரணம். ஆனா இதுல நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்க வேண்டியது, எப்பயுமே நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வியட்நாம், கியூபா எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு பாடம் மக்கள் புகட்டுவது என்னன்னா, போரில் ஜெயிப்பது ஆயுத பலம் அல்ல, மக்கள் பலம் தான். மக்கள் உறுதியா நின்றா எதுவுமே நீ வந்து பிரச்சனை பண்ண முடியாது. இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, அங்க அமெரிக்கா முழுக்க இளைஞர்கள், மாணவர்கள் அமெரிக்காவின் போர் நடவடிக்கைக்கு எதிராக இருக்காங்க. உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ணி பாருங்க. ஈராக்ல போருக்கு போன போது எல்லாருமே ஆதரவா இருந்தாங்க அமெரிக்காவுக்கு. போருக்கு போ, சதாம் ஹுசேனை தூக்கு, சதாம் ஹுசேன் தான் உலகமே அழிஞ்சு போயிடும், த்ரெட் டு டெமோக்ரஸி, சிங்கிள் மோஸ்ட் த்ரெட் டு டெமோக்ரஸி, இந்த உலகத்தின் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து சதாம் ஹுசேன் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஏண்டா உன் பையன் இடுப்பொலிக்கே மருந்து வாங்க வக்குல்ல, அடுத்தவன் பையனுக்கு அல்வாவா அப்படின்னு கேட்குற மாதிரி ட்ரம்ப்பை வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏண்டா எங்களுக்கு விலைவாசி ஏற்றம் இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை, ஒரு சின்னோண்டு கீரல்னு ஹாஸ்பிட்டல் போனால் 10 லட்ச ரூபா கட்ட சொல்கிற அளவுக்கு மருத்துவத்தை வச்சுக்கிட்டு இருக்க நீ. ஆனால் என்ன பண்ணுற, இஸ்ரேலுக்கு எல்லா மிசைலையும் கொடுக்குற, ஏர்கிராஃப்டை கொடுக்குற, அங்கே போய் அடிக்கணுங்கிற. எதுக்கு? ஒரு மீம் போட்டிருக்காங்க, சூப்பராக ஒரு மீம் போட்டிருக்காங்க, ஈரான் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் ஒய் அமெரிக்கா டசன்ட் ஹவ் ஹெல்த் கேர் அப்படின்னு. ஈரான் ஏன் அமெரிக்காவில் மருத்துவம் குப்பையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வானிலிருந்து வர குண்டு அமெரிக்க மக்களுக்கு மருத்துவம் தராம உற்பத்தி செய்த குண்டு அப்படின்னு. அப்ப அமெரிக்க மக்கள் இயல்பாகவே, நம்ம வடிவேல் மீம்ஸ்ல வந்து இங்க சாதாரணமா சங்கி பயல்களை புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க வந்து சாதாரணமா ரொம்ப இயல்பாகவே அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேற்குலக நாடுகள்லாம் இப்ப UK, பிரான்ஸ்லாம் மக்கள் எத்தனையோ வருஷம் வந்து கம்யூனிஸ்டுகளாகட்டும் இல்ல அனார்கிஸ்டுகளே கூட இவங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அரசுனா என்ன, அரசின் ஒடுக்குமுறை தன்மைனா என்னன்னு புரிய வச்சிருப்பாங்க. மக்களுக்கு அது வந்து சூழல்னால அது புரியாம இருந்துச்சு. ஆனா இந்த இஸ்ரேலுக்கு வாழ் பிடிக்கிறதுல எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, நீ முற்போக்கு பார்ட்டிங்கிற, அவன் வடதுசாரி பார்ட்டிங்கிறான். ஆனா 2 கூட்டு களவாணிகளுமே இஸ்ரேலுக்கு சார்பா தான் நிக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்ப நீ எந்த கலர்ல வந்தாலும் நீ எங்களுக்கு ஆதரவா இல்ல, நீ அவனுக்கு ஆதரவா இருக்க. அவனுக்கு ஆதரவா இருக்குன்னா இப்ப அதானிக்கு, இப்ப எப்படி மோடி அதானி ஹாஃபியா போர்ட் இஸ்ரேல் சொல்றோமோ அந்த மாதிரி இங்க மைக்ரோசாஃப்ட் போய் அங்க வச்சிருக்கான். இந்த மாதிரி பெருமுதலாளிக்கு ஆதரவா தான் நீ இஸ்ரேலுக்கு செயல்பட்டு இருக்க இல்லையா, எங்க நலனுக்கு நீ செயல்படலன்னு இத்தனை வருடங்கள் அரசியல் பாடத்தில் எடுத்து புரிய வைக்க முடியாது. இந்த இஸ்ரேலுக்கு போருக்கு துணை போவதில் மக்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்படின்றதுனால திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி அமெரிக்காவும் சரி எல்லாரும் பொத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து முழுக்க அங்க இருக்கிற வடதுசாரிகள், நம்ம இடதுசாரிகளா போனா வடதுசாரிகள்ல ஒரு பெரும் பகுதி ட்ரம்ப்புக்கு எதிராக, போருக்கு எதிராக நிற்கிறாங்க. ஏன்னா ஐசோலேஷனிசம்னு சொல்லுவாங்க. அமெரிக்க அரசியல்ல வடதுசாரியில ஐசோலேஷன் சொல்லுவாங்க. ஐசோலேஷனிசம்னா யாருன்னா, 2ஆம் உலக போறப்ப போருக்கு போகாதுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து வடதுசாரி போருக்கு போகாதுன்னு சொல்றான், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவன் போருக்கு போடான்னு சொல்றான். அவன் என்னங்கிறான்னா, ஒரு பகுதி தூய பிசினஸ்காரன், பிசினஸ் ரீதியாக பாதிப்பு ஏற்பண்டா, போருக்கு போகாதரான்னு சொல்றவன் அவன் ஒருத்தன். இன்னொருத்தன் நிஜமாலுமே யூத வெறுப்புல இருக்கிறவன். அவன் வந்து என்னங்கிறான், டே ஹிட்லரே வந்து நம்ம வேலையை தாண்டா பார்த்துட்டு இருக்கான், நீ ஏன்டா அவனை போய் தடுக்கிற. அந்த ஐசோலேஷனிசம் ரொம்ப நாளா பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஏன்னா தொடர்ந்து இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியில வர பிரசிடென்ட்டுங்கள்லாம், அது ரிச்சர்ட் நிக்சன் ஆகட்டும், ஜார்ஜ் புஷ் ஆகட்டும், எல்லாருமே போருக்கு போறவனுங்க. அவனுங்க பேர் ஹாக்ஸ் வைசஸ் ஐசோலேஷனிசம். இப்போ நம்ம அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா EPS OPS அணி மாதிரி அங்கே ஹாக்ஸ் வர்சஸ் ஐசோலேஷன்ஸ் 2 தரப்பு இருக்கும். இதில் ஹாக்ஸ் தரப்பே ஆண்டுகிட்டே இருந்திருக்கு. ட்ரம்ப் மட்டும்தான் முதல்ல போருக்கு எதிரான அதிபராக வர ஆரம்பிச்சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஈராக்ல போருக்கு போகாதுன்னு சொன்னாங்க அந்த ஆள். அதே போல ஃபர்ஸ்ட் முறை ஆட்சிக்கு வந்தப்ப சிரியால இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்து, ஈராக்ல இருந்து படைகளை திரும்ப பெற்றார். அமெரிக்கா இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு காரணமே எல்லா நாட்டிலையும் போய் நாங்க அப்படி வந்தவர் தான். அப்ப அவரை நம்பி தான் இந்த மாகா அப்படின்னு சொல்லுவாங்க. மாகான்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதுதான் ட்ரம்ப்போட ஸ்லோகன். அந்த மாகா கேம்ப் வந்து இந்த ஆள் போருக்கு போகமாட்டான்னு சொல்லி தான் வாக்களிச்சிருக்கு, பிரச்சாரம் செய்திருக்கு. இப்போ ஆட்சிக்கு வந்து நீ போருக்கு போறனோடனே அவனுங்களாம் பயங்கர அதிருப்தி. ஏன்டா நாங்கள் 100 ஆண்டா எங்கள் ஐசோலேஷனிஸ்ட் ஒருத்தனாவது பிரசிடென்ட் ஆக மாட்டான் தான் ஒன்னாக்கி வச்சிருக்கோம், இப்போ நீயே போருக்கு போறனா செருப்பை கொண்டு எடி பண்ணான்னு அங்கே வடதுசாரிகளுங்க. டக்கர் கால்சன்றவன் அர்னாப் கோசாமி லெவலுக்கு இருந்தவன், அமெரிக்காவின் அர்னாப் கோசாமின்னு சொல்ற அளவுக்கு இருந்தவன், ஒரு ட்ரம்ப்போட ஒரு பாலிட்டிஷியன் டெட் குரூஸ்னு ஒருத்தர் உட்கார வச்சு உரின்னு உரிக்கிறான். ஈரானில் எத்தனை பாப்புலேஷன் இருக்கு சொல்கிறா அப்படின்னு. பாப்புலேஷன் தெரிஞ்சு வச்சுக்கதா என் வேலை, சரி பாப்புலேஷன் தெரிஞ்சு வச்சுக்காத. நியூக்ளியர் ப்ரோக்ராம் சொல்கிறீங்களா, அதுக்கு எவிடன்ஸ் சொல்லு. சரி பைபிளை கோட் பண்ணுறீங்களா, நான் எனக்கு பைபிள் தெரியும், பைபிளில் இருந்தால் நான் இஸ்ரேலுக்கு ஆதரவு சொல்கிறேன். ஏன்னா வந்து
கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பூமி இஸ்ரவேல் அப்படின்னு நம்ம ஊர்ல சில பேர் சொல்லி தெரியானுங்களா, அந்த மாதிரி அவனு சொன்னோன்னே பைபிள் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா கேட்குறான். அந்த அளவில் ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியல. ஒரு மணி நேரம் இன்டர்வியூ, அவ்வளோ அவமானம், மக்கள்லாம் காரி காரி துப்புறாங்க. அப்போ அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாகவே உள்நாட்டிலே இதுக்கு எதிராக இருக்கு அப்படின்னும்போது இவங்க இனிமேல்லாம் போருக்கு போனாங்க அப்படின்னா மேற்கத்திய உலகம் சரியை துவங்குகிறது அப்படிங்கிறது வெட்ட வழியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்பயே தெரியுச்சு. நான் வந்து முதல் இன்டர்வியூவில் ஒருக்கா சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, ஹேஸ் த வெஸ்ட் லாஸ்ட் இட்னு சொல்லிட்டு பல அறிஞர்கள் வந்து 2012-13 எழுத ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 2006 8 வரைக்கும் இருந்த பெரு வீழ்ச்சி உங்களுக்கு தெரியும், பங்குச்சந்தை வீழ்ச்சியெல்லாம் நடந்தது. அப்போ சைனா வந்து அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி அடைஞ்சான். அப்போ எல்லாரும் என்ன எழுத ஆரம்பிச்சாங்கன்னா மேற்குலகம் தோற்றுவிட்டு தான் எழுத ஆரம்பிச்சாங்க. அது நம்மளுக்கு பொருளியல் ரீதியாக தெரிஞ்சது. சைனா மேலே வரான், எல்லாத்துலேயும் வர்த்தக உபரி வச்சுருக்கான், ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சுருக்கான் அப்படின்றது தெரிஞ்சது. அமெரிக்கா வந்து சைனா மேலே நாங்கள் வந்து டாக்ஸை போடுவோம், டாரிஃபை போடுவோம்னு செட் ஆகலாம் தெரிஞ்சது. உக்ரைன் போரில் அமெரிக்காவால் வெல்ல முடியல, இந்த மாதிரி பலவீனங்கள்லாம் தெரிஞ்சுது. முதன்முறையாக நடைமுறையில் ஒருத்தன் பொழிச்சுன்னு அமெரிக்காவை அடித்தாலும் அமெரிக்காவில் திருப்பி அடிக்க முடியலங்கிறது அந்த ஹேஸ் வெஸ்ட் லாஸ்ட் இட், மேற்குலகம் தோற்கிறது ஏற்பட்டதை நடைமுறையில் முதல் நிகழ்வாக ஈரான் அடிச்சது. அப்போ இங்கேயும் மேலேயும் காலை ஓட்டினா எஸ் த வெஸ்ட் ஹேஸ் லாஸ்ட் இட் அப்படின்னு ட்ரம்ப்பே வந்து ஆமாம் நாங்கள் தோர்த்து விட்டோம்னு வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.